நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நாங்கள் மோட்சத்துக்கு உரியவர்களாக இருக்கும்படி எங்களை உண்டாக்கின பிதாவாகிய பராபரனே, எங்களை கிருபையாக மீட்டுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை மனம் திரும்ப செய்து நல்வழிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, தேவரீர் எங்களுக்கு அருளும் சத்தியத்தை ஆவலோடு கேட்கும்படி நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதனால் ஒளி பெற்று மனம் திரும்பி இரட்சிப்படைய தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். ஒரு சந்தையின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளிலே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியானது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 28 வரை. மத்தேயு 15 21 28. ஆண்டவர் தீரு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். அந்த திசைகளில் குடியிருந்த கானா நாட்டு பெண் ஒருத்தி ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கிறங்கும், என் மகள் பேயினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பதில் சொல்லவில்லை. அப்பொழுது ஆண்டவருடைய சீஷர் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று ஆண்டவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு ஆண்டவர், இஸ்ரவேல் வீட்டாருக்குள் காணாமற் போன ஆடுகளில் அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை பணிந்து கொள்ள, ஆண்டவர், பிள்ளைகளின் ஆகாரத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுகிறது அழகல்ல என்றார். அவள், மெய்தான் ஆண்டவரே, என்றாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். ஆண்டவர் அதை கேட்டு, அம்மா, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பது. வாரும் தூய் ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நிரப்பியருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசமுடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று பரிசுத்தமாக்கியருளும். உமது வார்த்தையே சத்தியம். சுவாமி. ஆமேன். இந்த நாளுக்குரிய அருட்செய்தி பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த நாளுக்குரிய அருளுரை பகுதி வாசிக்கப்படுகிறது. அருளுரை பகுதி மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 துவங்கி 28 முடிய. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து,
இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பதுவே. தபஸ் காலத்திலே ஒவ்வொரு 2வது வாரமும் நாம் வாசித்து தியானிக்கிற இந்த திருமறை பகுதிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்டு இறை சிந்தனைக்குள் செல்வோமா. குருசீனில் தொங்கி நீர் குருதியும் சிந்தி நீர் குருபேசுநாதா நீர் கொல்கதாவில். குருசீனில் தொங்கி நீர் குருதியும் சிந்தி நீர் குருபேசுநாதா நீர் கொல்கதாவில். கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தேன், கண்கள் அயர்ந்தேதாக தால் தோய்ந்தேன். கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தேன், கண்கள் அயர்ந்தேன் தாகத்தால் தோய்ந்தே. ஏனோ இத்தனை பாடுகள் ஏற்றீர், ஏனோ இத்தனை பாடுகள் ஏற்றீர். என் பாவம் போக்கிட வந்ததாலோ, என் பாவம் போக்கிட வந்ததாலோ. குருசீனில் தொங்கினீர், குருதியும் சிந்தினீர், குருவேசுநாதானீர் கொல்கதாவில். குருசீனில் தொங்கினீர், குருதியும் சிந்தினீர், குருவேசுநாதானீர் கொல்கதாவில். இந்த நாளின் தலைப்பு நினைத்தருளும். இந்த தலைப்பை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே அனைத்து குருசேகரங்களிலும் இந்த சிந்தனையில் பிரசங்கிக்கப்படும். கானானிய பெண் கடந்து வராமல் இந்த வாரம் கடந்து செல்வதில்லை. கானான் தேசத்தை குறித்து ஒரு காலகட்டத்தில் மகிழ்ச்சியும் இன்பமும் இருந்த சூழ்நிலைகள் மாறி கானான் குறித்து கானானிய பெண் வந்தார்கள், ஒரு அந்நியமாக்கப்பட்ட ஒரு பார்வை அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எழுதுகிறவர்களும் கானானுக்குள் சென்றார் என்று நேரடியாக எழுதாமல் கானானின் திசை ஓரங்களுக்கு சென்றார்கள் என்று எழுதுகிறார்கள். கானான் என்று எழுதினால் அதற்குள் சென்று படிக்க மாட்டார்கள். சமாரியா, கானான் போன்றவைகளெல்லாம் வெறுக்கப்பட்ட தேசங்களாக யூதர்களால் கருதப்பட்ட சூழ்நிலை எழுதுகிறவர்களும் பாதுகாப்பாக எழுதியிருக்கிறார்கள். இந்த நாளிலே கானானிய பெண்ணுடைய பாடத்தை நாம் 3 தலைப்புகளில் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இங்கே 3 வகையான சிறந்த செயல்பாடுகள் இருக்கின்றன கானானுடைய பெண் வாழ்க்கையில். இயேசுவை சந்தித்த இந்த நிகழ்வில் கானானிய பெண்ணின் விண்ணப்பம், ஜெபம் சிறந்தது. கானானிய பெண்ணின் விடாமுயற்சி மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. கானானிய பெண்ணின் விசுவாசம் மிகச்சிறப்பான விசுவாசமாக பாராட்டப்பட்டது. இந்த நாளிலே நாம்
முதல் தலைப்பாக கானானிய பெண்ணின் விண்ணப்பத்தை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் மத்தேயு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். அதில் 22வது வசனம், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். இதுதான் அவங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. பிசாசை விரட்டும் வாரங்கள் தான் இந்த வாரம் என்று நம்முடைய தமிழ் சுவிசேஷ உத்தரன் திருச்சபை ஆயர்கள் பேசிக்கொள்வார்கள். பிசாசுகளை விரட்டும் வாரம். சென்ற வாரம் 40 நாள் உபவாசம் இருந்து இயேசு கிறிஸ்து பிசாசை விரட்டினார் என்று வரும். இந்த வாரத்திலே நாம் மத்தேயு 15 இயேசு மகளுடைய பிசாசை விரட்டினார் என்று வரும். வருகிற வாரமும் மத்தேயு லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழா போகும், பிசாசின் கரங்களிலே இந்த ராஜ்யம் இருக்கிறது, நீங்கள் ஒப்பு கொடுத்தால் பாழாய் போய்விடும் என்று கூறுவார். பிசாசை விரட்டுகின்ற வாரங்கள் இந்த வாரங்கள். பிசாசை விரட்டி தூய வெள்ளிக்குள் அனுப்பி உங்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க வைக்க வேண்டும் என்பதே இந்த வாரங்களின் வரலாறாக இருக்கிறது. இந்த நாளிலே கானானிய பெண் தாழ்மையாக இந்த ஜெபத்தை ஒரு ஆயக்காரனை போல ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஜெபம் பிறருக்கான ஜெபமாக இருந்ததினாலே உடனே இறைவனால் அது அங்கீகரிக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவினாலே அங்கீகரிக்கப்படுகிறது. கானானிய பெண் மகள் மட்டுமா பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள்? நம்முடைய மகள்களும் தான் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார்கள். செல்போனினால், சினிமாவினால், போதை வசுகினால் பிடித்து ஆட்டுகிறவைகள் எல்லாம் கொடிய வேதனைப்படுத்துகிற பிசாசுகள் தான். அவைகளை பிடுங்கி எறிய மிகவும் கடினமாக இருக்கிறது. இந்த தபசு காலமாவது உதவி செய்யுமா என்று நாம் சிந்திப்பார். வெளிவர முடியாத விஷயங்கள் எல்லாம், இறைவனை நோக்கி பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் பிசாசினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையான இறை மக்களே, காணாமல் அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பதிலை கூறுகிறார். 24 காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவரிடம் சொந்தம் கொண்டாடுகிறாள். ஆண்டவரே, நாங்கள் அப்பொழுது உங்களுக்கு சொந்தம் இல்லையா? இயேசுவையே திரும்பி பார்க்க வைக்கின்ற மறு சிந்தனை செய்ய வைக்கக்கூடிய ஒரு தூண்டுதலை அவர்கள் செய்கிறார்கள். அருமையான இறை மக்களே, அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு வடிவம் கொடுக்கிறார். இயேசு சாமி 3 வகையாக உறவுகளுக்குள் அனுப்புகிறார் ஊழியங்களுக்கு. முதல்ல உறவுகளுக்குள் அனுப்புகிறார். நீங்கள் இஸ்ரவேல் வீட்டார் இடத்தில் சென்று முதல்ல சொல்லுங்கள், அவர்களே பண்பட வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கிறது. உறவுகளுக்குள் செல்லுகிறார். 2வது ஊருக்குள் செல்ல சொல்லுகிறார் ஊழியத்தை. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே வருது, ஊருக்குள் சென்று நீங்கள் உபதேசத்தை செய்யுங்கள் என்று. 3வது தான் சொல்லுகிறார், உலகம் முழுவதும் செல்லுங்கள். மத்தேயு கடைசி அதிகாரத்திலே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் செல்லுங்கள் என்று. அருமையான இறை மக்களே, நமது விண்ணப்பம் சூழலை சார்ந்து இல்லாமல் பிற மக்களுக்கான ஜெபமாக, அது தாழ்மையின் ஜெபமாக இருக்குமே ஆனால் மிகச்சிறந்த ஜெபங்களாக அவைகள் போற்றப்படும். இந்த தபசு காலத்திற்கென்று நாம் எல்லாம் ஒரு முறை வைத்திருப்போம். இப்படி ஜெபம் செய்யணும், இப்படி உபவாசம் இருக்கணும், 12 மணிக்கு மணி அடித்தா கோயிலுக்கு போகணும், அப்புறம் மாலை நேரத்தில் கோயிலுக்கு வர வேண்டும், உணவுலே இந்த மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டும். இது தற்காலிக ஒரு நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையாக மட்டுமே பார்க்கப்படும். எப்பொழுதும் நிறைவான ஒரு சாட்சியான பக்தி நிறைந்த பரிசுத்தம் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். அதற்கு இது ஒரு டெஸ்ட் மாடல். இந்த 40 நாட்களைப் போல நீங்கள் தொடர்ந்து வாழுங்கள், ஆண்டவரை கண்டுகொள்வீர்கள் என்றுதான் நற்செய்தியாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினால் நாம் இந்த பிப்ரவரி மாதத்தை நிறைவாக முடிக்க ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆண்டவருக்குள் வாருங்கள், ஆண்டவருக்குள் வாழுங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள், தினம் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 40 நாட்களைப் போலவே தொடர்ந்து வாழுங்கள் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு கதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆர்சி சர்ச்சில் ஃபாதர் சொன்னாராம், அந்த ஆர்சி சர்ச்சை சுற்றி 4 ஸ்லம் ஏரியா, 4 தெருக்கள் இருந்தன. அப்பொழுது ஃபாதர் சொன்னார், இது தபசு காலம், எனவே தவக்காலத்திலே மாலை நேரத்தில் ஒரு தவக்கால மணி ஒன்று அடிக்கப்படும். அப்பொழுது யார் என்னென்ன வேலை செய்து கொண்டிருக்கீங்களோ அப்படியே நீங்கள் விட்டுட்டு நின்று கொண்டிருக்க வேண்டும். மணி அடித்து முடித்த பிறகு தான் உங்கள் வேலையை நீங்கள் தொடர வேண்டும். ஒருத்தர் பைப் அடிச்சுட்டு இருந்தாருன்னா அப்படியே இருக்கணும். இந்த சினிமாவில் ஸ்டில் போடுற மாதிரி நீங்கள் நின்று விட வேண்டும் என்று சொன்னாரா. ஃபாஸ்டர் சொல்லிட்டா, அதுவும் ஃபாதர் சொல்லிட்டாருன்னா மறுப்பு மொழியே கிடையாது. 5:30 மணி ஆனது, ஒரு 2 குடும்பத்துக்கு இடையே சண்டை வந்தது, சண்டை ஆரம்பித்தது. 5:40 ஆனது, சண்டை கொஞ்சம் பெருசானது. 5:50 ஆனது, அவரை தள்ளினார், அவர் இவரை தள்ளினார். 5:55 அவர் ஓடி ஒரு கட்டை எடுத்து வந்தார், இவர் ஓடி ஒரு கட்டை எடுத்து வந்தார்.
5:59 இவர் அவர் மண்டையை உடைத்தார், இவர் அவர் மண்டை. பெரிய சண்டையானது. இவர் பக்கம் 20 பேர், இவர் பக்கம் 20 பேர் இருந்து மண்டைகளை அடித்து உடைத்து கொண்டிருக்கிற நேரம் தவக்கால மணி அடித்து விட்டது. நாம் என்ன செய்வோம்? தவக்கால மணி அடித்தா என்ன செய்யணும்? அவரவர்கள் குச்சி கட்டைகளை பிடித்த வண்ணமாக அப்படியே நின்று விட்டார்கள். நின்று மணி அடித்து முடித்த பிறகு 6:05 மீண்டும் அடித்து கொண்டார்கள். இந்த 40 நாட்களிலும் சில விஷயங்களை நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம். 40 நாட்களிலும் சில விஷயங்களை நிறுத்தி வைத்துவிட்டு மீண்டும் எப்பொழுது இந்த மணி அடித்து முடிக்கும் என்று காத்திருக்கிறோம். அடித்து முடித்த பிறகு தொடருவோமாக. இதுவல்ல கிறிஸ்தவம், இதுவல்ல உபவாசம், இதுவல்ல தபசு காலம். எப்பொழுதும் சாட்சியின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். அருமையான இறைய மக்களை, மற்றொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நபர், 2 பேர் கோயில் முடிஞ்ச உடனே பேசி கொண்டார்களாம். ஒரு நபர் சொன்னாராம், எங்கள் சபைகுரு அடிக்கடி அருளுரையிலே குடிக்கக்கூடாது என்று போதித்தார், நான் விட்டுவிட்டேன் என்றாராம். அதை கேட்கறதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய சபைகுரு அடிக்கடி போதனைகளிலே குடிக்கக்கூடாது என்று சொன்னார், நான் விட்டு விட்டேன் என்றாராம். பரவாயில்லையே. 2வது நபர் சொன்னார், பரவாயில்லையே, பாஸ்டர் சொல்லை கேட்டு குடியை நீ விட்டு இருக்கிறாயே என்றாராம். அப்பொழுது அந்த முதல் நபர் சொன்னாரா, நான் விட்டது குடியை அல்ல, அவருடைய அருளுரையை என்றாராம். நாம் அதிகம் அழுத்தம் கொடுத்து எதை கூறுகிறோமோ அந்த நேரங்களிலே சில ஆத்துமாக்களை நாம் இழக்க நேரிட வேண்டியிருக்கிறது. அருமையான இறை மக்கள், இது தற்காலிக மாற்றம் அல்ல, தற்காலிக மனமாற்றமும் அல்ல. கானானிய பெண் இறைவனிடம் போராடி வெற்றி கண்டார்கள். பிசாசை மகளிடமிருந்து விரட்டினார்கள். நீங்களும் நானும் இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து இவைகளை கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் அழைக்கப்படுவோம். 2வது சிந்தனை, கானானிய பெண்ணின் விடாமுயற்சி. என்ன அவமானங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை சோர்வுகள் நம் வாழ்க்கையை புரட்டி போட்டாலும் அவமானப்படுத்தினாலும் ஆண்டவர் முன்பாகவே நின்று, இல்லை நீங்கள் செய்து கொடுத்தே ஆக வேண்டும் என்ற விடாமுயற்சியை நாம் பார்க்கிறோம். ஜெபிக்கும் போதும் ஆன்மீகத்திலே நுழையும் போதும் தடைகள் வரும், தடைகள் உண்டு. மார்க் 10ஆம் அதிகாரத்திலே பார்வையற்ற ஒரு சகோதரன் இருக்கிறார். அவர் பார்வை அடைய வேண்டும் என்று ஒரு ஜெபம் செய்கிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லா ஜெபம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை பெற்றுத்தந்த ஜெபங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை ஜெபம் தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 3 வார்த்தைகளில் இருக்கிற ஜெபம். பார்வை பெற்றுக்கொள்கிறார். பார்வை பெற்றுக்கொள்ள இயேசுவிடம் அவரை நெருங்க விடாமல் அவர் முயற்சி செய்கிற போது அவனை சிலர் அதட்டினர், நீ சும்மா இரு. அவரிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நீ தகுதியானவன் அல்ல, நீ அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீ தகுதியானவன் அல்ல என்று அதட்டினார்கள் என்று. இங்கேயும் பார்க்கிறோம், கானானிய பெண்ணுக்கு 3 வகையான தடைகள் இருந்ததாம். ஆங்கிலத்திலே சொல்லும் என்றால் ரேஸ், ரேஸ், ரீஜன், ரிலீஜன் என்று சொல்வார். ரேஸ் என்றால் இனம், கலர். ரேஸ் என்றார். யூதர்களுக்கு கானானியர்களை பிடிக்காது, அது திருமறையில் சில வசனங்களில் இருக்கிறது. ரீஜன் என்றால் தீரு சீதோன் பட்டணங்கள், வேறு திசை மக்கள், சமாரிய மக்கள் தீரு சீதோன் பட்டணங்களில் இருக்கிறார். அதுவும் இவர் கானானிய பெண்ணுக்கு பொருந்தலை, ஆனாலும் ஆண்டவரிடம் போராடுகிறார்கள். ரிலீஜன், வேற்று சமயத்து மக்கள். புறையினத்து மக்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தமில்லாததை போல ஒரு உணர்வுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் இயேசுவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள முழு உரிமை பெற்றவர்கள். இயேசு அவர்களை நேசிக்க முழு உரிமையும் எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த கடவுளின் அன்பு அவர்களுக்கும் சொந்தமானது. அருமையான இறை மக்களை, மேசியாவை பற்றி சமாரிய பெண்ணும் அறிந்திருக்கிறார்கள், கானானிய பெண்ணும் அறிந்திருக்கிறார்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் இறைவனை கிட்டிச் சேர வேண்டும், விடாமுயற்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நம் திருமறையில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. அன்னாள், பழைய ஏற்பாட்டில் அன்னாள் தொடங்கி எத்தனை கிண்டல் கேலிகள், மது அருந்துவிட்டு முணுமுணுக்குகிறாளோ என்கின்ற விசை பேச்சுகளுக்கெல்லாம் தாண்டி வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கும் கானானிய பெண் விடாமுயற்சியோடு ஆண்டவரிடம் தொடர் முயற்சியாக பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அருமையான இறை மக்களை, நாமும் இந்த கானானிய பெண்ணை போல ஆண்டவரிடம் விண்ணப்பிக்கவும் விடாமுயற்சியோடு பெற்றுக்கொள்ளவும் அழைக்கப்படும். ஆண்டவருடைய கிருபையினால் நாம் இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள், சோர்வுகள், சுகவீனங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் விசுவாசத்தை தான் நாம் 3வது தலைப்பாக பார்க்க, விசுவாசத்தையே குலைத்து போடுகிற பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். நான் ஒரு பாடலை பாடி இந்த 3ஆம் சிந்தனைக்குள் செல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே மலை போன்ற துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் இயேசுவின் சிலுவையை சுமந்து செல்லுங்கள். அது ஒன்றே உங்களுக்கு விடுதலை தரும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பாருங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய பள்ளம் விழலாம், மிகப்பெரிய கஷ்டங்கள் வரலாம், கண்ணீர் வரலாம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து செல்லுங்கள். தமிழ்நாடு இறையியல் கல்லூரி மதுரையிலே பெற்றுக்கொண்ட பாடல், தமிழ்நாடு இறையியல் கல்லூரி பேராசிரியர் எழுதிய பாடல், உலகம் முழுவதும் பேசப்படுகிறது, பாடப்படுகிறது, நம்முடைய உள்ளத்திலே மனதை நொறுக்குகிறது, நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த பாடலை பாட கேட்போமாக. மலை மாநதியோ மிகு ஆழ்கடலோ மருள் சூழும் கானக வனமோ எந்தன் மீட்பர் சிலுவை சுமப்பேனே, எந்தன் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ மிகு ஆழ்கடலோ மருள் சூழும் கானக வனமோ எந்தன் மீட்பர் சிலுவை சுமப்பேனே, எந்தன் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ பள்ளம் மேடு தடை தாண்டியே பிசாசின் கண்ணிக்கு நீங்கியே, பள்ளம் மேடு தடை தாண்டியே பிசாசின் கண்ணிக்கு நீங்கியே, உள்ளார்வமுடன் பெண் பார்வையுடன் நான் மெல்ல மெல்ல நடந்தேனே, உந்தன் தூய சிலுவை சுமப்பேனே, எந்தன் தூய சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ மிகு ஆழ்கடலோ மருள் சூழும் கானக வனமோ எந்தன் மீட்பர் சிலுவை சுமப்பேனே, எந்தன் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. அருமை இறை மக்களே, விசுவாசம், கானானிய பெண்ணின் விசுவாசம் அசைக்க முடியாத ஒரு அழகிய விசுவாசம். கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமே இந்த விசுவாசம்தான். நமக்கு சோதனைகள் வைக்கப்படுகிறது. நீங்கள் நாய்க்கு ஒப்பானவர்கள், இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்கும் அளவிற்கு எனக்கு நேரமில்லை என்றெல்லாம் ஒரு பார்வை இருக்கின்ற சோதனைகள் இருக்கலாம். விசுவாச சோதனைகளாக இவைகள் பார்க்கப்படுகிறது. உன்னுடைய விசுவாசம் பலமா பலவீனமா என்று ஒரு சிறிய சோதனை வைக்கப்படுகிறது. ஆனால் அவைகளிலே வெற்றி காண நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து என்கின்ற வரைக்கும் நமக்கெல்லாம் நியாயமான வார்த்தையாய் தெரியும். நாய்களுக்கு, நாய்க்குட்டிகளுக்கு என்கின்ற வார்த்தை எல்லோருக்கும் ஒரு நெருடலை ஏற்படுத்தும். இந்த பதில், இந்த கேள்வி எல்லாம் சீடர்களுக்கானது. யூதர்களுக்கு மட்டுமே இறைவன் சொந்தம் என்று நீங்கள் கூறுகிறீர்களே, இப்போ கானானிய பெண் வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல? நம்முடைய அப்பத்தை எடுத்து அவர்கள் கொடுக்கலாமா என்ற கேள்விதான் அங்கே இருக்கிறத ஒழிய இறைவன் இயேசு கிறிஸ்து ஒரு காலம் ஒருவரையும் குற்றப்படுத்தியதில்லை, நோகடித்ததில்லை. ஆனால் சீடர்கள் சொல்லுகிறார்கள், இவளை அனுப்பிவிடும் என்று. அந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக இருக்கிறது. இவளுக்கு ஆசீர்வாதம் வழங்கி அனுப்பிவிடும், இவளுக்கு அற்புதங்களை வழங்கி அனுப்பிவிடும், மகளுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்பிவிடும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இல்லை, இவளை அனுப்பிவிடும். எங்களுடைய பங்கு, உம்முடைய அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவை, இவளை அனுப்பிவிடும், இவளுக்கு சொந்தமில்லை என்று சொல்லுகிற ஒரு பார்வை அங்கே இருக்கிறதை பார்க்க அருமையான இறை மக்களே. அப்பொழுதுதான் கானானிய பெண் கேட்க சொல்லுகிறார்கள், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவதை குறித்து அவர் சொல்லுகிறார்கள், பிள்ளைகளின் அப்பத்திற்கு போட்டி போட நான் வரவில்லை, அதை மேஜையிலே சாப்பிடட்டும், அவர்கள் திருப்தியாகட்டும், தெளிவான ஒரு மனநிலை. மேசையில் இருந்து கீழே விழும் துணிக்கைகளுக்கு நாங்கள் இருக்கிறோம், அவைகளில் எங்களை நினைவு கூறுங்கள் என்கிறார். எனவே ஒரு விசுவாச போராட்டத்தை நம்பிக்கையோடு இந்த இடத்துல இவரிடம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால்
இவரிடம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியாது, அவர் பிஸியாகிடுவார். இந்த இடத்துல இவரிடம் போராடி நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று தீரு சீதோன் எல்லைகளிலேயே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு விசுவாச உறுதியை நாம் பார்க்கிறோம். தாவீதின் குமாரனே என்று யூதர்களே நம்பாத நிலையிலே அவர்களை ஆண்டவரை அழைத்து தடைகளை தாண்டி விசுவாசம், அவருடைய அசைக்க முடியாத விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார். பெண்ணே உன் விசுவாசம் பெரிது என்கிறார். தடைகளை தாண்டி ஆண்டவரிடம் நாமும் விசுவாசத்தை உறுதியாய் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏசாயா 26:3 வசனம், உறுதியாய் இறைவனை பற்றி கொண்டவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்ற ஒரு பதிவு இருக்கிறதை பார்க்கிறோம். உறுதியாய் இறைவனை பற்றி கொண்டவர்கள், அழைத்தவர்கள், விண்ணப்பித்தவர்கள் இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய கானானிய விசுவாசத்தில் என்ன பெரிய, எப்படி அந்த விசுவாசம் அவங்களுக்கு கிடைத்தது என்றால், பல செய்திகளை கேள்விப்படுகிறார். ஒரு இடத்துல 6000 பிசாசை விரட்டிருக்கிறார்கள் என்று, ஒரு இடத்துல 7 பிசாசை விரட்டிருக்கிறார்கள். என் மகளுக்கு ஒரு பிசாசு தான், அதை விரட்டி விடுவார் என்கிற விசுவாசம், ஓட்டியே தீருவார் என்கிற விசுவாசம் அவர்களுக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். அது வெற்றி கண்டதை பார்க்கிறோம். அதனால் பிற சமயத்தார் இயேசுவிடம் நன்மைகள் பெற்றுக்கொள்ள முழு தகுதி உடையவர்கள். ஏனென்றால் அவர்களும் இறைவனின் பிள்ளைகள். இன்றைக்கு ஒரு 5 நிமிஷம் பிற சமயத்தாரை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முடிவுரையாக, பிற சமயத்தாரும் திருமறையும் என்ன கூறுகிறது, பிற சமயத்தாரும் கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது, பிற சமயத்தார் கடவுளுக்கு சொந்தமா, கடவுள் பிற சமயத்தாருக்கு சொந்தமா, இவைகள்லாம் நம் மனதிலே கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு வசனம் போதும். பைபிளில் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி தயவுசெய்து இந்த வசனத்தை பாருங்கள். ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்தில் கடவுள் சொல்லுகிறார். இந்த வசனத்தை ஒரு நாள் படித்து பாருங்கள். இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ, முஸ்லீம்லாம் பேசுகிறோம்ல, கடவுள் அவர்களுக்கெல்லாம் சொந்தமா என்று நமக்குள்ளே போட்டி போட்டு கொண்டு எனக்கு மட்டுமே சொந்தம், கானானிய பெண்ணுக்கு சொந்தம் இல்லை என்று நீங்கள் நானும் நினைக்க தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கடவுள் சொல்லுகிறார், இஸ்ரவேலரே நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போன்றவர்கள் அல்லவோ, அது ஒரு நாடு. இஸ்ரவேலரே நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை, அவர்களுடைய புத்திரரை போல அல்லவா இருக்கிறீர்கள். நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்தும், பெலிஸ்தரை கப்தோரிலிருந்தும், சீரியரை கீரிலிருந்தும் மீட்டு கொண்டு வரவில்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் எல்லாம் வீட்டில் கூட படிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிந்தது இஸ்ரவேலரை மீட்டு வழிநடத்திய வரலாறு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதான் நான் பார்த்தேன். மற்ற வரலாறுலாம் கொஞ்சம் படித்து பாருங்க. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் புகழ்பெற்ற வசனம், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்தும், பெலிஸ்தரை கப்தோரில் இருந்தும், சீரியரை கீரிலிருந்தும் மீட்டு கொண்டு வரவில்லையோ. அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. இந்தியாவை ஆங்கிலேயரிடமிருந்தும் கீழே எழுதிக்கலாம், மீட்டு கொண்டு வந்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லையா என்று சொல்ல. அருமையான இறை மக்களே, மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கு. அதனாலே நாம் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக போகிறோம். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துருக்கிறார்கள், ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறார்கள், பரலோகம் போக போகிறோம் என்று நினைக்கிறோம் இல்லை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படித்து பாருங்கள். அநேகர், நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க, அதே போல் நீங்கள் நினச்சிக்காதீங்க உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அநேகர் கிழக்கிலும் இருந்தும் மேற்கிலும் இருந்து புறப்பட்டு வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர் பந்திகளிலே சேர்ந்து இருப்பார்கள். அப்போ நீங்கள் அதையும் பார்ப்பீங்க என்கிறார். இது உண்மைதானே? மத்தேயு 25ஆம் அதிகாரம், ஞானஸ்நானம் பெற்றவர்கள்லாம் பரலோகத்துக்கு வாங்க, திடப்படுத்தல் பெற்றவர்கள்லாம் பரலோகத்துக்கு வாங்க. வலதுபுறத்தில் இருக்கிறவர்கள் சொல்கிறாங்க, நான் உங்களை எப்பொழுது பசியோடு பார்த்தோம், எப்பொழுது ஆடையின்றி பார்த்தோம், எப்போது தாகத்தோடு பார்த்தோம், எப்போது வியாதியிலே பார்த்தோம், பார்க்கவே இல்லையே கடவுளே, பார்க்காமலே இருக்கிற எங்களுக்கு பரலோகம் தருகிறீர்கள். அப்போது ஆண்டவர் அவர்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிற அழகான காட்சிகளை பார்க்க, சமய கட்டங்களை கடந்து நன்மைகளை செய்தவர்கள் எல்லாம் அங்கே இருப்பாங்க, சமய கட்டங்களை கடந்து இறைவனை நினைத்தவர்கள் எல்லாம் மேலே இருப்பார்கள் என்று திருமறை வலியுறுத்துகிறதை பார்க்கும். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகிய வசனத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறேன். நானே உங்களுக்கு நல்ல மேய்ப்பன், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அப்படியே நீங்கள் நினச்சிக்காதீங்க. இத்தொழுவத்திற்கு உரியவைகள் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கூட்டி சேர்க்க எனக்கு கடமை இருக்கிறது. தீரு சீதோன் பட்டணத்திலிருந்து வர கானானிய பெண்ணுக்கும் நான் கடவுள். ஆனால் உங்களுக்கு அது தெரியல, அறியாமையிலே நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு முட்டைவாசியாக வாழ்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவை தொழுவத்திற்கு உரியவைகள் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. இவைகளை பற்றிலாம் உங்களுக்கு புரியாது, உங்களை எல்லாருக்கும் நான் வீடு ஆயத்தம் செய்ய போகிறேன். அருமையான இறை மக்களே, எனவே பல் சமய சூழ்நிலையில் எல்லா மக்களையும் அவருடைய அன்பையும் அவருடைய நல்ல சிந்தனைகளையும் அவர் நற்குணங்களையும் பாராட்ட வேண்டும். அணைக்காடு குருசேகரத்தில் அந்த பாஸ்டேட்டில் அதிராம்பட்டினம்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் நம்முடைய பாஸ்டர்
உபதேசியார் சபையாரெல்லாம் ஒரு கிராம சபைக்குள்ளே சர்ச்சில் சாமி கும்பிட உள்ளே போவாங்க. போன உடனே எதிர் வீட்டில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர் தூக்கு வாளி எடுத்துக்கிட்டு பால் வாங்க போவார். இதெல்லாம் நினச்சி இவங்க யாரோ நான் யாரோ அதனால் அவங்க 30 பேரும் உள்ளே சாமி கும்பிட போனோன்னே இவர் பால் செம்பு எடுத்துகிட்டு டீ வாங்க போவார். போயிட்டு பால்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போய் டீ போட ஆரம்பிப்பார். அங்கே கோயில் நடக்கும், அங்கே டீ போடுவார். டீ போட்டு 30 பேருக்கான டீ எடுத்து வந்து வைப்பார். முடிவு பாடல் நடக்கும். முடிஞ்ச உடனே 30 பேருக்கும் பிஸ்கட்டு டீ வச்சு அவர் வழங்குவார். இஸ்லாமியர் அதிராம்பட்டினத்தில் இன்றைக்கு நடக்குது. இன்றைக்கி போனாலும் தேநீராக இருந்தாலும் இந்த சமயத்திற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு யாரும் நினைக்கவில்லை. நம் மீது அன்பு கூறுகிறவர்களும் உண்டு, நாம் அன்பு கூறுகிறவர்களும் அநேகமாய் உண்டு. ரெவரண்ட் அலெக்சாண்டர் ஐயா சொன்ன ஒரு அழகிய பல்சமய உறவு சார்ந்த அழகான எடுத்துக்காட்டாக, கர்த்தர் நினிவேவை நினைவு கூறுகிறார், அதன் மீது இரக்கமாய் இருக்கிறார், புறையனுத்து மக்களை கடவுள் நேசிக்கிறார் என்பதற்கு அவைகளெல்லாம் எடுத்துக்காட்டான உதாரணங்களாக அவர்கள் பிசாசின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் என்றெல்லாம் சொல்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை. நம்ம சாமி கும்பிட்டா போதும். இறைவன் அவர்களுக்கும் இறைவனாயிரு, அவர்களையும் வழிநடத்தி கொண்டு வர அவர் விரும்புகிறார். அவர்களையும் விடுதலையாக்கியிருக்கிறார். அவர்களுடைய விடுதலை வரலாறு நமக்கு தெரியாது. அருமையான இறைமக் 3 எழுத்துக்களில் சில வாசகங்களை எழுதி வைத்திருக்கிறேன். அவைகளை படித்து அருட்சிந்தனை நிறைவு செய்து கொள்வோமாக. சிலுவை, நாமம், குல்லா போட்டுக்கொண்டு சர்ச், கோவில், மசூதி சென்ற பின்பு சண்டை, பிரிவு, சேதம் நமக்கு எதற்கு? அன்பு, அமைதி, உறவு இவைகளில் வாழ்வோம். தீரு சீதோன் பட்டணங்களில் இந்த கானானி பெண்ணுக்கு ஏன் செய்கிறீங்கன்னு நீங்கள் கேட்காதீங்க. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதாக இந்த 3 வார்த்தைகள் சிலுவை கூறுகிற விஷயமாயிருக்கு. அன்பின் ஆண்டவர் இந்த நாளிலே பிசாசை நம் குடும்பங்களிலிருந்து விரட்டி பரிசுத்தத்தை கொடுத்து சிலுவைக்கு நேராக நம்மை வழிநடத்த விரும்புகிறார். திருமறை ஆழ்ந்து கற்போம், ஆழ்ந்து கற்று ஆன்மீகத்தில் பெருகுவோம், வேற்றுமைகளை கடந்து எல்லோரையும் நேசிப்போம். அதை இறைவன் விரும்புகிறார், அதை ஆசிக்கிறார். எனவே அந்த அன்பு நிறைந்த ஆண்டவர் இந்த வாரத்திலும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.